அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் என் ராகவன். நான் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் யூரோ ஆன்காலஜிஸ்ட், அதாவது கேன்சர் யூரோலஜிக்கல் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். டாக்டர் மாதவ் திவாரி இஸ் அ கன்சல்டன்ட் யூரோ ஆன்காலஜிஸ்ட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு முக்கியமான காரணம், ஒரு ஒரு புதிய மைல்கல் தாண்டியிருக்கோம். அந்த மைல்கல் தாண்டினதுக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங். ஒரு இடுப்புகளை எடுக்கிற லிம்ஃப் நோட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில், அதுவும் இந்த ரொபாட்டிக் மிஷினை வச்சு ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டு பண்ணது. அதுக்காக இதை ஷேர் பண்ணுறதுக்காக சொன்னோம். இது முக்கியமான மாற்றம். ஏன்னா இந்த மைல்கல் வந்து இது எங்களோட ஆப்ரேஷன் மட்டுமல்ல, பெண்களுக்கு வரக்கூடிய சில புற்றுநோய்க்கும் இந்த ஆப்ரேஷன் தேவைப்படும், காலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் ஆப்ரேஷன் தேவைப்படும். இது மாதிரி பலதரப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு இந்த ஆப்ரேஷன் தேவைப்படும். நாங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணதுனால இதை பார்த்து மற்ற சர்ஜன்ஸ், மற்ற பேஷண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இதை பெனிஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இதை ஷேர் பண்ணுறோம். இது வந்து நல்லா ரீச் பண்ணி மற்ற பேஷண்ட்ஸும் இதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்கள் விருப்பம். இந்த பேஷண்ட் ரொம்ப நல்லா ரிகவர் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதனால் வந்து பேஷண்ட்டோட ரிகவரி மட்டுமல்ல, காஸ்ட்டையும் பன்மடங்கு குறைச்சாச்சு. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி, அதனால் வந்து நன்மை ரொம்ப கம்மி அப்படின்னு இல்லாமல், ரொபாட்டிக் சர்ஜரினால் பேஷண்ட்டோட ரிக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி அவங்களுக்கு நன்மையும் கொடுத்து காஸ்ட்டையும் குறைச்சி, ஸோ ஓவரால் அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கம்மியாக்கி அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வழிமுறை ஏற்படுத்தினது இந்த ஆப்ரேஷன். இதுதான் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். யூ வாண்ட் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் வை வி டிட்? So first of all, thank you to the media for coming, and I think the most important message that needs to go out from this press meet today is that penile cancer and vulval cancer, these are all cancers what happen in the sensitive area, and 95% of patients are very apprehensive to talk about it. They will try alternative medicines, some other antibiotics, and usually when they come to us the disease is quite advanced. So this patient's journey was similar. He came to us, we were able to treat him, and he went back to work within 1 week. So I think it is the media's job to spread this message as much as possible, that even with cancers in sensitive areas there is no need to worry, but the important thing is not to delay the diagnosis. See your doctor immediately, because when these cancers are diagnosed at an early stage, they are potentially curative. So thank you. அவர் சொன்னது புரிஞ்சிச்சா இல்லை நான் அதை மாற்ற ஏற்படும்? அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ப்ரைவேட் பார்ட்டில் வரக்கூடிய புற்றுநோயை பற்றி நிறையா மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு வரினால் நான் போய் பேஷண்ட் பார்க்கணும், அது ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க, லேட்டாக வராங்க. இந்த பேஷண்ட்டும் அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாகவும் நல்ல ட்ரீட்மெண்ட் மூலமாக அவனை க்யூர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அதாவது வேண்டாம் எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நம்பாமல் ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கு என்ன வைத்தியமோ பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் சாரோட வார்த்தை. ஸோ இதுதான் டேக் ஹோம் மெசேஜ், that we should not be afraid of problems. Deal with it so that you get better quickly and go back to your normal life. Doctor, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சர் அட்டாக் ஆகுதுன்னா எந்த பார்ட்டு முதல்ல அட்டாக் பண்ணுறது? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்படின்னு கிடையாது. அந்தந்த கேன்சருக்குரிய எந்த கேன்சர், இப்போ லங்கில் ஒரு கேன்சர் வந்தால் லங்கில் அஃபெக்ட் ஆகும். அது வந்து கேன்சருங்கிறது எப்பொழுதுமே அதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, கேன்சருங்கிறது மொதல் ஸ்டேஜில் அட்வான்ஸாக வர்றது கிடையாது. எல்லா கேன்சரும் சின்னதாக ஆரம்பித்து பெருசாகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்கள், அவேர்னஸ், ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆனுவல் ஹெல்த் செக்அப், இது 3 பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் யூ கேன் பிக் த கேன்சர் அட் அ வெரி early ஸ்டேஜ் ஸோ தட் பேஷண்ட்ஸ் கேன் பி க்யூர்ட். கேன்சர்லேருந்து குணமாகலாம், கேன்சரோட வாழணும்னு அவசியம் கிடையாது. எங்களோட சேர்மன் பிரதாப் சி ரெட்டி சார் சொல்கிற மாதிரி, we should be cancer conquerors, not cancer survivors. We should get over that, and for that these 3 things are important. மேஜராக எந்த கேன்சர் ரொம்ப அதிகமாக பரவுது? இப்போதைக்கு வந்து பெண்களுக்கு cervical cancer, ஆண்களுக்கு வந்து வாய் புற்றுநோய், பட் prostate cancer is now slowly becoming number 1 in India as well.
In many cities, prostate cancer is the most common in men, cervical cancer is the most common in women. This demography is changing. In very short time, it will be prostate cancer and breast cancer. That will become the commonest in the next 2-3 years' time. Cancer patient disease attack treatment அதுதான் சொல்ல வரேன். Early stage is always curable. Always curable. So the idea is to pick the cancer early, treat, get cured, so that life goes on normal. Otherwise, you will constantly have to take more treatments. So the idea is to pick the cancer early so that they get cured. Cancer symptoms many early cancers have no symptoms. The only way you pick early cancer is awareness and checkups. So there are no, for example, if there is a small lung cancer, you will not pick it up by symptoms. You can pick it up only by a test. So it is important that anybody above 40 considers annual health checkup of some nature. It's wherever you are, whichever hospital you are, whichever doctor you are, but a doctor-based annual health checkup. நான் போன 2 blood test பண்ணங்கிறது annual checkup கிடையாது. It's a doctor-based checkup. Some doctor has to examine you, stethoscope வச்சு கேட்கணும், examine பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து எதனால் வந்து தெரிஞ்சுக்கணுமா? இந்த கேன்சர் எதனால் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேருக்கு சில இன்ஃபெக்ஷனால் வரக்கூடும். இந்த பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷனால் இல்லை. Thank you so much. Thank you. Really appreciate. ஒரு 30 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இல்லையா? At least 20-25 years of experience in this field. Qualify I 31 years. 30 years actually. 30 yearsல சேம் ப்ரொசீஜர் கிடையாது. இது மாதிரி டிசீஸ்க்கு நீங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி சர்ஜரி பண்ணிருப்பீங்க. அப்போக்கு இப்போக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ நம்மளோட புரிதல் நல்லா ஆயிடுச்சு. அதாவது நோயை பற்றிய புரிதல் ஹேஸ் பிகம் மச் பெட்டர். அண்ட் நோயை பற்றிய புரிதல் அதிகமாக இதில் வந்து நிறைய முன்னேற்றங்கள், அதாவது த சயின்ஸ் அண்ட் இஸ் அட்வான்சிங் இன் அ ஃபினாமினல் ரேட். Our ability of understanding the disease is much better. Our ability to utilize the technology is much better. We are much more bolder than what we used to be in the past in trying to use technology to improve patient care. And lastly, we are also dealing with a very educated patient population now. Previously, patients used to go to the doctor and say, "You are a god, do whatever you want with me." However, now patients walk into you with almost as good as a knowledge as you and saying that, "Is that something you can deliver for me?" So we are dealing with a different patient population, same disease, but in a better way. Excellent. I have a question for Dr. Madhav. As a surgeon, when you use these kind of robots, what's the benefit as a surgeon you get it? We spoke about what patients are benefiting. As a surgeon, what's the direct benefit when you get it while you operate, when you're using this technology? I'm sure it will have a lot of benefits for the patients, but what do you feel at that point of time? So whichever robot we use, at Apollo, as you know, we have the Hugo and Da Vinci. The main benefit for the surgeon, the biggest benefit, is the amount of magnification we can see. Compared to normal vision, we have close to 15 to 20x magnified vision, so we can perform this surgery with utmost precision. This is important because surgery is not just about removing the cancer anymore. It is about saving what is essential. So that magnified vision helps us to see better, to save structures what don't need to be removed. The second benefit is it is less taxing on us. We are more comfortable, we can sit and perform the surgery rather than stand for us. And when we are more comfortable, that our outcomes also improve. Good. ஸோ அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, மேக்னிஃபிகேஷன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பராக ஒரு பேட்ஸ்மேனோட பேட்டிங் பார்த்தா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஒரு சர்ஜனோடைய ஃபீல்ட் ஆஃப் விஷனும் அவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வாட்ஸ் அ பெனிஃபிட் த பேஷன்ஸ் வில் பி கெட்டிங் டாக்டர் ராகவன்? டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக என்ன பெனிஃபிட் இருக்குது? அதாவது மருத்துவ முறையில் சொல்லணும்னா, ஒரு பெரிய வயத்தை கிழிச்சு பண்ணுற ஒரு ஆப்ரேஷன் புஷஸ் த பேஷண்ட் டு அ கேட்டபாலிக் ஸ்டேட். நீங்கள் பலமுறை பார்த்துருப்பீங்க, அப்பாவுக்கோ இல்லை தாத்தாவுக்கோ மாமாவுக்கோ இல்லை அத்தைக்கோ ஆப்ரேட் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த காலத்தில் பெரிய வயத்தை கிழிச்சு பண்ண அப்புறம் உடம்பு இளைப்பு வரும். ஒரு 6-8 கிலோ குறைவாங்க, நடக்க முடியாது, நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவங்க ஒரு நல்ல ஆகி வரத்துக்கு 3 to 6 மாதம் ஆகிடும்.
அதுக்கப்புறம் போகிறது குறைக்கு வயத்தை கழிச்சதுனால நம்ம இந்தியாவில் வந்து பல பேருக்கு வயிறு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு மசில் ரொம்ப கம்மி. ஹெர்னியா வந்துடும் அவங்களுக்கு. பெரிய ஹெர்னியா வச்சுட்டு பல பேர் வச்சுருப்பாங்க. அது சிசேரியனாக இருக்கட்டும், வயத்தை கழிச்சு பண்ணுற ஆப்ரேஷனாக எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு நோய்லேருந்து வெளியில் வர்றது ஒரு பக்கம், நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு 3 மாதமாக தான் ஆகிடும் அவங்களுக்கு மினிமம். இந்த ப்ராசஸில் ஒரு சில பேருக்கு காம்ப்ளிகேஷன் வந்துடும். அதனால் அப்படியே நம்ம ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி எல்லாம் அழிச்சிட்டு புதுசாக எழுதுவோம். அது மாதிரி அப்படியே அழிச்சிடுங்க எல்லாத்தையும். பேஷண்ட் காலையில் வராங்க, பெரிய கேன்சர் சர்ஜரி, நைட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நடக்கிறாங்க, வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்க படுக்கையில் படுத்து தூங்குறாங்க. இந்த மாற்றம் ரோபோட்டிக் சர்ஜரினால தான். ரெண்டாவது கேட்டபாலிக் ஸ்டேட். நான் சொன்ன மாதிரி அந்த உடல் இவ்வளோ பெரிய வயத்தை கழித்து பண்ணுற ஆப்ரேஷனால் வரக்கூடிய மாற்றங்கள் உடலில் ஒரு 6-8 வாரத்தை வந்து குறைச்சி 6-8 மணி நேரமோ இல்லை 6-8 நாளாவோ மாற்றிடுங்க. அப்போ அவங்க ரிக்கவரி எவ்வளோ நல்லாயிருக்கும். அது ரெண்டாவது. மூணாவது, ஒரு யங் பர்சன், ஒரு 40 வயசு ஆள். இப்போல்லாம் வந்து கேன்சர் நிறைய பேர் 40-45 வயசில் வருது. ஆனால் அவர் வேலைக்கு போகணும். அப்போ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஹவு டு ரிட்டர்ன் பேக் டு ஒர்க். 3 மாதம் அவர் வீட்டில் படுத்திருந்தாரா யார் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? ரிட்டர்ன் பேக் டு ஒர்க். மெனி ரோபோட்டிக் சர்ஜரி பேஷண்ட்ஸ் ஆர் ரிட்டர்னிங் பேக் டு ஒர்க் வித்தின் 1 week, 10 days. That is the joy of robotics. Patientக்கு direct and indirect benefit is phenomenal. Direct benefit is related to the cancer outcome, recovery from operation. Indirect benefit is related to return back to work, maintaining the lifestyle. As Dr. Madhav said, preservation of function. அந்த ஃபங்க்ஷன் அவர் வந்து ஒரு 40 வயசு ஆள் தான் நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆணோ பெண்ணோ, அது ரோபோட்டிக் சர்ஜரியில் தான் வருது. அது மற்ற எந்த சர்ஜரியிலும் வர முடியாது. அந்த மாற்றம் தான் வந்திருக்கு இப்போ ரோபோட்டிக் சர்ஜரினால. எக்ஸலண்ட். ஜென்ரலாக பப்ளிக் கிட்ட ஒரு கொஷின் வரும். ஆக்சுவலாக ஐ லாஸ்ட் திஸ் கொஷின் டு யூ அகெயின். யூஸ்வலாக ரோபோட்டிக்ஸ்னால் காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறது மேபி 75,000 or 1 lakh 1.5 lakhs எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் பெனிஃபிட்ஸ் நீங்கள்